السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم إلى يوم الدين أما بعد. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் ரமலான் பிறை 21வது தராவீக நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்கூர். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் நன்றிகள் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால ரமலானிலே மிக முக்கியமான கடைசி 10 இரவுகளில் முதல் இரவுல நம்ம அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இனி வரக்கூடிய ஒவ்வொரு இரவையும் பகலையும் அவனுக்கு விருப்பமான அமல்களை கொண்டும் இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லைலத்துல் கத்ர் என்று சொன்னாலே நிர்ணயிக்கப்பட்ட விதியை நிர்ணயிக்கப்பட்ட இரவு என்று பொருள். எதனால இதுக்கு இப்படி சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ரமலானில் கடைசி 10 இரவில் அதிலும் ஒற்றைப்படையில் நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. அந்த ஒற்றைப்படை இரவு அப்படிங்கிற பொழுது முதல் ஒற்றைப்படை இரவுல நம்ம இருக்கிறோம். 21 தான் லைலத்துல் கத்ர் இரவு என்பதற்கு ஆதாரம் உண்டு. 21 தான் லைலத்துல் கத்ர் இரவு என்பதற்கும் ஆதாரம் உண்டு. சுப்ஹானல்லாஹ். ஒரு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் தான் சொல்லுவாங்க, உபை இப்னு கஅப் தான் சொல்வாரு. ஏன்னா நம்ம எப்பயுமே 27 தான் நம்ம என்ன செய்யறோம், லைலத்துல் கத்ர் இரவுன்ட்டு உலகம் எங்கும் ஒவ்வொரு முஸ்லிம் ஊர்களிலும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கொண்டாடி கொண்டு இருக்கிறோம், அதுல அமல் செய்கிறோம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். உபை இப்னு கஅப் சத்தியமிட்டு 27 சொன்னாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்ட அதை கேட்ட ஒரு சஹாபி என்ன செய்யறாருன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, இப்னு அப்பாஸ் அவர்களை, உபை இப்னு கஅப் 27 தான் லைலத்துல் கத்ர்ன்னு சொல்லிட்டு அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்றாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட கேட்கும்போது இப்னு அப்பாஸ் சொல்வாரு, நீங்க லைலத்துல் கத்ர் இரவை அடையணும்னு சொன்னோம்னா ரமலானுடைய ஒவ்வொரு இரவுமே நீங்க லைலத்துல் இரவு நினைச்சு நீங்க தொழுதீங்கன்னு நினைச்சிட்டு எப்படியாவது ஒரு இரவு என்ன செஞ்சிடும், அடைஞ்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. ஏன்னா இப்ப சந்தேகமா அதுவா இதுவா 27 தான் இருக்குமா 21 இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா நம்ம சந்தேகப்படுவதற்கு முழுசா உதாரணமா ஒரு 10 பாக்ஸ் இருக்கு, அந்த 10 பாக்ஸ்ல ஏதோ ஒரு பாக்ஸ்ல ஒரு பொக்கிஷம் ஒரு புதையல் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், ஆர்வத்தோடு ஒவ்வொரு பாக்ஸா ஓபன் பண்ணி பார்ப்போம். 27 தான் அது 3வது பாக்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், அதை மட்டும்தான் ஸ்பீடா போய் திறப்போம், மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்காது அப்படின்னு சொல்லி கடந்து போயிருவோம் இல்லையா. அப்படி கிடையாது லைலத்துல் கத்ர் இரவை பொறுத்தளவுக்கு. இப்னு அப்பாஸ் சொன்னது போல ஒவ்வொரு இரவும் லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கும் அப்படிங்கறத அதுல கடைசி 10ல அதிகமா தெரிய சொல்லி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், எல்லாருக்குமே நிறைய லைலத்துல் கத்ர் இரவை அடையக்கூடிய அல்லாஹ் பாக்கியத்தை எல்லாருக்குமே கொடுக்கணும். ஆனால் அல்லாஹ் கொடுப்பான், ஆனா நம்மளுடைய எண்ணம் என்ன எப்படி இருக்கணும் தெரியுமா, இதுதான் என்னுடைய கடைசி லைலத்துல் கத்ர் இரவாக இருந்தால் எப்படி இருக்கும். ஒவ்வொரு தொழுகையுமே நம்ம 5 வக்து தொழுகிறோம்ல, அந்த 5 வக்து தொழுகையிலுமே இப்ப லுகருக்கும் இஷாவுக்கும் நம்ம தக்பீர் கட்டி நிக்கிறோம்னு நினைச்சுக்கோங்களேன், இது என்னுடைய கடைசி தொழுகையாக இருக்கும் என்று நினைச்சுதான் தொழுகணுமா. அப்படி தொழும் பொழுதுதான் அந்த தொழுகையில அவ்வளவு ஈடுபாடு இருக்கும், அவ்வளவு இறையச்சத்தோடு தொழ முடியும். அப்படி கடைசி இரவில் முதல் நாள்ல நம்ம இருக்கிறோம். 21 என்பதற்கான ஆதாரத்தை இப்பொழுது நான் சொல்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20வது தராவீஹ் அதாவது 20வது இரவுல பயான் சொல்றாங்க, உரை நிகழ்த்துறாங்க. அந்த உரை நிகழ்த்தும் பொழுது சொல்லுவாங்க, எனக்கு ஒரு கனவு வந்தது, அந்த கனவில் நான் சஜ்தா செய்கிறேன், லைலத்துல் கத்ர் இரவு அன்று சஜ்தா செய்கிறேன். சஜ்தா செய்து எழும் பொழுது ஃபஜ்ருடைய அதாவது 20வது இரவுல கனவு, மறுநாள் காலை ஃபஜ்ரில் எனது நெற்றியில் அதாவது சேற்று அதாவது என்ன சொல்றது மண்ணையும் தண்ணீர் கலந்து சகதி சேற்றின் அடையாளம் என்னுடைய நெற்றியில் இருந்தது அப்படிங்கறத சொல்றாங்க. அதை பார்த்த அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அதாவது கனவை சொல்லி முடிச்சிட்டாங்க. மறுநாள் 21வது ஃபஜ்ருடைய காலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை பாத்தீங்கன்னா நடுவுல இரவு ஃபுல்லா ஒரு மிதமான ஒரு மழை பொழியுது. அந்த காலத்துல மஸ்ஜித் நபவியில பேரித்த ஓலைகளால தான் என்ன செய்வாங்க, கூரை மேய்ஞ்சிருப்பாங்க. அப்ப அவங்க மழை பொழிய என்ன ஆகும், அதுக்குள்ள தண்ணீர் விழுந்து தண்ணீரும் மண்ணும் கலந்து சகதியா இருக்குது. நபி அவர்கள் அபு மூசா அல் அஷ்அரி தான் இதை அறிவிக்கிறாங்க, புகாரில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். நபி அவர்கள் ஃபஜ்ர் தொழுது விட்டு மக்களின் பக்கம் திரும்பி அமர்ந்தார்கள். என்ன எப்பயுமே பேசுவாங்க இல்லையா, திரும்பி அமரும் பொழுது நான் அவர்களுடைய நெற்றியில் சகதியின் அடையாளத்தை பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ்.
சகதியின் அடையாளத்தை பார்த்தேன் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. இதே போலதான் மறுநாள் இரவுலையும், எப்ப 22வது இரவுல இதே கனவு சொல்றாங்க. 23வது ஃபஜ்ர் காலையில சகதியின் அடையாளம். உங்களுக்கு புரியுதா? அப்போ ஒவ்வொரு ஒற்றை படையிலும் கண்டிப்பாக லைலத்துல் கத்ர் ஏதாவது ஒரு படை ஒற்றையில என்ன செஞ்சிருக்கும் இருக்கும் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வந்து சொல்லி கொடுக்கறாங்க ஆதாரத்தின் மூலமா. அதனால 21ஆக கூட இருக்கலாம். அதை முடிவும் பண்ணிடக்கூடாது. என்ன செய்யணும், 21 முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 23லயோ 25லயோ 7லயோ 29 தேடாம இருந்துட்டோம்னா அப்படி கிடையாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சரி நமக்கும் சரி லைலத்துல் கத்ர் இரவை அல்லாஹ் மறைத்திருக்கிறான். ஆனா தேட சொல்லிட்டான். தொலைந்த பொருளை நம்ம எப்படி ஸ்பீடா ஆர்வத்தோடு தேடுகிறோமோ அதே போல தேட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். சரி, சுருக்கமா கடைசியாக இந்த இரவுல நீங்க என்ன இபாதத் செய்யலாம், நாம என்ன இபாதத் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு. ஃபுல்லா தொழுகணுமா, இல்ல குர்ஆன் ஓதணுமா, இல்ல நம்ம என்ன இபாதத் செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் காம ரமதான ஃபீ லைலத்தில் கத்ரி குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் லைலத்துல் ரமலானில் லைலத்துல் கத்ர் இரவு முழுவதும் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல நின்று வணங்குதல், காம அதாவது இகாமத் அப்படின்னு சொல்லலாம், அது இல்லைன்னா அகீமுஸ் ஸலா அப்படின்ட்டு எல்லாம் வருதா குர்ஆன் எல்லாம் சொல்றான் இல்லையா? இப்ப காமனா என்ன அர்த்தம்? நின்று வணங்குதல். இப்ப மற்ற இரவுகள்ல நம்ம என்ன அமல் செஞ்சோமோ அது வேற, குர்ஆன் நிறைய ஓதி இருப்போம். ஆனா இந்த இரவுகளில் அதிகமாக தொழுகையில் கவனம். தொழுகையில் அதிகமா என்ன செய்யும், கியாமுல் அதிகமா. இப்ப நம்ம தொழுதோம் இல்லையா, அப்படி உங்களுக்கு தெரிந்த சூறாக்கள், நீங்க வந்து சின்ன சூறா தான் தெரியும் அப்படின்னு சொன்னா அந்த சூறாவை மீண்டும் மீண்டும் என்ன செய்யலாம், 3 முறை 4 முறை ஓதலாம். அப்புறம் தொடர் சூறாக்களை ஓதி தொழுகலாம், யாசீன் சூறா ஓதலாம், வாக்கியா ஓதலாம். உங்களுக்கு எந்த சூறாக்கள் தெரியுமோ அதை கொண்டு என்ன செய்யலாம், 2 ரக்காயத்துகளாக கியாமுல் தொழுது கொள்ளலாம். சரி, கியாமுல் எப்ப தொழுகலாம்? ஒரு தூக்கம் தூங்கி எழுந்துட்டு என்ன செய்யலாம், தொழுகலாம். இல்ல இப்ப நீங்க இப்ப போய் தொழுகிறீங்க அப்படின்னு சொன்னா தாராளமாக தொழுது கொள்ளலாம். இல்ல நீங்க தஹஜ்ஜுடைய நேரத்துல எழுதுறீங்க, நாங்க தஹஜ்ஜுத் தொழுவா கியாமுல் தொழுகவா அப்படின்னு சொல்லும் பொழுது நியத்தின் அடிப்படையில் நமக்கு கூலி கொடுக்கப்படும். நீங்க தஹஜ்ஜுத் நியத்து வச்சாலும் அது கியாமுல் தான், தஹஜ்ஜுடைய நன்மையும் கிடைக்கும். அதே இது நீங்க தனிப்பட்ட முறையில, ஏன்னா கியாமுல் அடுத்த என்ன சொல்றது, மற்ற மாதங்களை தொழுகிறத விட ரமலான் இரவுல என்ன செய்யணும், அதிகமா தொழுகிறதுனால கியாமுல் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். தஹஜ்ஜுத்தை விட கியாமுல் என்ன செய்யும் இன்ஷா அல்லாஹ் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல தொழுகையும் இன்னொரு இரண்டாவது அமல் அழுகையும் இருக்க வேண்டும். தொழுகையும் அழுகையும் இந்த கியாமுல் இரவு நேரத்தில் ஒற்றைப்படை இரவில் நிறைய அழுகையோடு தொழுகையும் குர்ஆன் திலாவத்தும் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். எதனால அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த லைலத்துல் கத்ர் இரவை அல்லாஹ் கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது 60க்கும் 70க்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த உம்மத்தை முஹம்மதியாவுடைய வயதை அதிகப்படுத்துவதற்கு தான். ஒரு மனிதன் ஒரு லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து விட்டாலே 83 வயது நின்று அமல் செய்த நன்மை நமக்கு கிடைக்கும். அப்ப சாதாரணமாக ஒரு 60 வயது கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு 40 லைலத்துல் கத்ர் இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்து விட்டான் என்றால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன 1500 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க, 1050 வருஷம். நம்ம அதை விட வாழ்ந்தது போல அல்லாஹ் நமக்கு நன்மை எழுதி கொடுப்பான். 1050 வருடம் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு இரவும் பகலும் அல்லாஹ் எத்தனை தடவை சொல்லியிருப்பாங்க. ஆனா நமக்கு அந்த சொல்லக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கானா? 60க்கு 70க்கு மத்தியில தான் நமக்கு கொடுத்திருக்கான். அப்படியான அவர்களுடைய அந்த அல்லாஹ்ங்கிற ஒரு வார்த்தை வாழ்நாள் முழுக்க 1050 வருடம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாள் இரவு, ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் விடிய காலை வரைக்கும் நமக்கு அந்த டைம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அந்த அமலை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தொழுகையும் அழுகையும், அந்த அழுகை எதன் மூலமாக இருக்க வேண்டும், நம்மளுடைய பாவத்தை நினைத்து அழக்கூடியவர்களாக இருக்கணும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதர் ரொம்ப வயதான ஒரு மனிதர், எந்த வயது அப்படின்னு சொல்லும் பொழுது குடுகுடு கிழவர்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படியே உடம்பெல்லாம் தளர்ந்து விட்டது, கன்னங்கள் எல்லாம் தொங்கி அவர்களுடைய புருவங்கள் எல்லாம் என்ன செஞ்சிச்சு, நரைத்து கண்ணை மூடக்கூடிய அளவுக்கு ரொம்ப வயதான ஒரு மனிதர் குச்சி ஊண்டிக்கொண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா, மக்களிடத்துல சொல்ல முடியாத பாவம், என்னென்ன உலகத்துல என்ன பாவம் இருக்குமோ எல்லா பாவமும் நான் செஞ்சுட்டேன், எனக்கு மன்னிப்பு உண்டான்னு கேட்கிறாங்க. எனக்கு மன்னிப்பு உண்டா அப்படிங்கறத கேட்கிறாங்க. கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. அப்படியா? என்னுடைய பாவம் அவ்வளவு அருவருப்புத்தக்க பாவமா இருந்தாலும் அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவானா? இஹ்லாஸோடு அவனிடத்தில் கையேந்தி கேட்கும் பொழுது கண்டிப்பாக மன்னித்து விடுவான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லிக்கொண்டே மறைந்தாராம் அந்த வயதான ஒரு முதியவர்.
அவருடைய சப்தம் மறையக்கூடிய அளவுக்கு அனஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டே நாங்கள் இருந்தோம் என்று சொல்வார்கள். சுப்ஹானல்லாஹ். அதே போலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல ஒரு பெண்மணி, அகீம் அப்படின்னா என்னன்னா குழந்தை பெற்றெடுக்க முடியாத ஒரு பெண். அகீம் அப்படின்ட்டு அர்த்தம். ஐன் காஃப் யா மீம் அகீம். அப்போ அந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட வந்து கேட்கறாங்க, மூசாவே எனக்காக குழந்தை பாக்கியத்துக்காக துவா செய்யுங்களேன் அப்படின்னு கேட்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், மூசாவே இவருக்கு நான் விதியில எழுதிட்டேன், அக்கீமா தான் அவங்க வாழணும்னு நான் எழுதிட்டேன், அவங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அல்லாஹ் சொன்ன உடனே கொஞ்ச நாட்கள் கழித்து மறு வருடமே குழந்தையோடு அந்த பெண்மணி வர்றாங்க. அல்லாஹ்வே அகீம்னு எழுதின அந்த பெண்ணுக்கு எப்படி நீ வந்து இது பண்ணி கொடுத்த அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் அகீம் நான் எழுதி வச்சதுல அவ ரஹீம் என்னை அழைத்தது உடனே அல்லாஹ்வை ரஹீம் என்று அழைத்த உடனே நான் அகீமை திருத்தி நான் ரஹீமாக இருப்பதினால், நான் கருணை உள்ளவனாக இருப்பதினால் அவன் கேட்டதை நான் நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு இரக்கமானவன் அல்லாஹ். நம்மளுடைய பாவங்களை முழுமையாக மன்னிக்கக்கூடிய இரவாகத்தான் இந்த இரவு இருக்கிறது. அதனால ஒவ்வொரு ஒற்றைப்படை இரவிலும் இன்ஷா அல்லாஹ் உற்சாகத்தோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அதே போல இந்த துவா எல்லாருக்குமே தெரியுங்களே, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். கரீம் என்றால் சங்கைக்குரியவன். கண்டிப்பாக அந்த கரீம் நம்மளுடைய பாவத்தை மன்னிப்பதில் சங்கைக்குரியவன். அதனால தான் யா கரீம் யா ரஹீம் கிருபையால். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிகமா இந்த துவாவை கேட்டிருக்காங்க, நபி அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதனால உங்களுடைய கியாமுல் லைல் தொழுகையில் இன்ஷா அல்லாஹ் சஜ்தாவிலுமே அதிகமா என்ன செய்யலாம், துவா கேட்கலாம். தொழுகைக்குள்ளேயே இருக்கக்கூடிய சஜ்தாவிலே துவா கேட்கலாமா? இந்த துவாவே அதிகமா கேளுங்க, ஒண்ணுமே தவறே கிடையாது. அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு, யா அல்லாஹ் மன்னிப்பவனே, மன்னிப்பதை நேசிப்பவனே, என்னை முழுமையாக மன்னித்து விடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் கியாமுல் லைல் இரவை தொழக்கூடிய பாக்கியத்தையும் லைலத்துல் கத்ர் இரவை அடையக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் தந்து 1000 மாதங்களை விட சிறந்த இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆமீன். அக்லு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் யா வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب سبحان الله وبحمده تقبل الله منا منكم يغفر الله لنا ولكم يا رب العالمين لا اله الا الله تقبل الله منا منكم يغفر الله لنا ولكم يا رب العالمين لا اله الا الله.